ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரங்க மூமெண்ட் எதுக்காக பண்ணுறக்காக இன்றைக்கி வந்திருக்கோம். பாருங்கள், தரமாக 2 பேர் அடி வாங்கியிருப்பாங்க. அதை மட்டும் பாருங்கள். ஆனால் உண்மையிலுமே கூட ஃப்ரெண்டானாவே என்னை போட்டுக்கிட்டேன் தான் கொஞ்சம் தெரிச்சு. சரி, இங்கே பேக்கில் எடுத்துகிட்டு போகும்போது MP50 கையில் மாட்டிக்கிறோம். இது புல்லுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு புல்லை மாட்டிக்கிறோம். அந்த புள்ளையை வச்சு சம்பவம் பண்ணியிருப்பேன். அதை பாருங்க, பார்த்துக்கோங்க. இப்போ நான் அங்கே இருந்தேன். போனாங்க என் ஃப்ரெண்டு என்னை பார்க்கன்னு நினைக்கிறேன். இப்படி இப்படின்னு காட்டையே கிடப்பேன்னா அவன் அங்கே போயிடும் புள்ள. சரி, அப்படியே அந்த டாக்கன் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய் நானும் ஃப்ரெண்ட் ஆகிட்டானா. அப்படியே அந்த பிள்ளையும் ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி த்ரோ மூமெண்ட்டை பள்ளியாடு மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெடிக்கல் இப்போ நம்ம வச்சு ஒரு ரிப்பேர் கிட்ட போட்டு விடுவோம், அப்போ தான் நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பேர் கிட்ட போட்டு விட்டேன். இப்போ எடுத்துக்கோன்னு சொல்லும்போது எடுத்துருவோம். அவையும் டக்கு டக்குன்னு இதை பண்ணிகிட்ருக்கா. அதோட இப்போ ரிப்பேர் கிட்ட இருக்கும்போது எடுத்துருவாளா. இப்போ என்னமோ இப்போ இங்கே இந்த கேப்பில் நான் போட சொல்லிடுவேங்க. தூங்க போடா வெளியே வெளியோடு பட்டு எப்படி விடப்பா இருந்துச்சா. சரி, அடுத்தது போகணும்னு சொல்லிட்டு லைக்கெல்லாம் போடுது. அந்த பிள்ளை என்னன்னு தெரியல. சரி, அதுக்கப்புறம் ஃபார்ம் டோப்பியாக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்புவேன். மறக்காமல் நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ். அது இல்லாமல் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் எத்தனை வருஷமாக ஃப்ரீ ஃபயர் விளாடுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு வாங்க, ஓகேங்களா? நானும் யார் எத்தனை வருஷமாக விளாடுறீங்க, நியூ பிளேயர் ஓல்டு பிளேயர்னு பார்த்துக்கிறேன். சரி, இப்போ நான் கார் இருக்கிறத பார்க்கல. சரி, கார் இருக்குதுன்னு பார்க்கல. இப்போ அப்படியே நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கும்போது இந்த டோக்கனை பொறுக்கிட்டு சரி முன்னாடி கார் இருந்துச்சு, அதை போய் எட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு போகும்போது ஒரு சம்பவம் நடக்குங்க. என்னன்னு மட்டும் பாருங்கள். இப்போ நான் எட்டு போவேன்னா கார் ஓட்டிகிட்டு போகும்போது தான் ஒரு சம்பவம் ஆரம்பிக்கும். அந்த சம்பவத்தை மட்டும் பாருங்கள். அதுக்கோங்க எட்டு போகிறேன்னா எக்ஸாமில் இருக்கும். அதெல்லாம் எடுக்கவே இல்லை. சரி, உடனே நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே போவேன். ஃபார்ம் டோபியக்குள்ளே எவ்வளவுமே இல்லை. பார்க்கும்போது தான் ஒரு சம்பவம் ஆரம்பிக்க போகுது. ஸ்டெப்ஸ் கேட்க ஆரம்பிச்சிச்சு. பழைய மாட்டவே மாட்டேங்குது. வெளியே பார்த்து உட்புற கட்சி செய்து மண்டையில் இருக்கலான்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். ஆனால் இனி அப்போவே போட்டு வெளியிட்டனுங்க. சங்கடம் ஆயிடுச்சு. இல்லைங்க, காட்டுறேன். அதுக்கு இந்த டோக்கனை எடுத்துட்டு அப்படிங்க லூட் போய்க்கிடுச்சு. கருப்பை அடியெலாம் உடனே சொல்லிட்டு ரொம்ப ஸ்டெப்ஸ் ஒன்று கேட்டுச்சு. எங்கடா ஸ்டெப்ஸ் ஒன்று கேட்குது சொல்லிட்டு இந்த சைடு வருவேன். இந்த சைடு வரும்போது என்னமோ ஆகும், எனக்கு கரெக்டாக தெரியல. அதுக்குங்க நல்லா படிக்கிட்டு இருப்பேன், நல்ல லூட்டு படிக்க மாட்டேன். சரி, அப்படியே சொல்லிட்டு ஃபேம் டோப்பியால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் ஹெல்மெட் லூட்டு பிறகுவாங்க. அந்த MP5 ஒன்று இருக்கும், அதை எடுக்க மாட்டேன். ஏன்னா நல்ல கண்ணே இல்லை, என்கிட்ட அது ஸ்கின்னே இல்லை. ஸ்கின்னு டபுள் ரேட்டாக சரிதான் இருக்குது. வேணும்னு சொல்லிட்டு இருக்கிற நல்ல லூட்டு பறிக்கிட்டு ஒரு வீட்டுக்கு போவாங்க. அந்த வீட்டில் 2 எனிமி சண்டை போட்டிருப்பாங்க. ஒரு எனிமி என் ஃப்ரெண்ட் ஆகணும்னு பார்த்தா புழு மண்டை அடித்து போட்டான். பாருங்கள், இங்கே இருங்க. அவங்க தவறானா நான் அந்த வீட்டுக்குள்ளே வர்றானா, அந்த வீட்டுக்குள்ளே இன்னொரு எனிமி இருக்கும். அங்கே போய் பாருங்கள், 2 சண்டை ஓட்டிருப்பானுங்க. இதை வெறியேறிச்சு எனக்கு. இங்கே இருக்குங்க அடிப்பானா ஃப்ரெண்டாக ஆகும். நிறைய ஃப்ரெண்டாக
அவன் டவுட் ஆகிடுச்சு, மேலே கொண்டுட்டான். அதுக்கப்புறம் என்னாச்சு, சரி ஃப்ரெண்டாயிடலாம்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தர் இருந்தான், நின்ட்டு தான் கைஸ் இருந்தாங்க. குளுவால் போட்டுட்டான். ஏன் பயந்த குளுவால் போட்டுட்டாங்க கற்றுக்கோங்க, குளுவால் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சு நான் பார்த்து பயந்துட்டானுங்கன்னு சொல்லிட்டு, சரி இவன் நம்ம கூட ஃப்ரெண்டாக மாட்டான் பார்க்கணும்னு சொல்லிட்டு வெளியே போவாங்க. இப்போ பாருங்க, அந்த ப்ளூ மண்டை ஏறி வருவான் பாரு, அவன்ட்டானா ஃப்ரெண்டாக அவனா போட்டு அழுத்தி பிடிச்சிட்டான், ஏறிச்சு. அதுக்கப்புறம் அடுத்த மேட்ச் போட்டேன். அடுத்த மேட்ச்சில் கண்டிப்பாக 2 பேர் அடித்தாங்க உண்டாது. ஏன் சொல்லிக்க வேண்டலாம் இருக்கானுங்க. அதெல்லாம் சரிக்க மாட்டேன், ஆடவுக்கு சரிக்க மாட்டலாம். எவ்வளோ அப்பா, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணேன் கைஸ், ஓகேவா? இங்கே லொக்கேஷன் சிரிக்கிற மோட்டே போட்டிருக்கேன். நானும் வெறியாயிட்டு நான் தெரியுமா, குண்டி வீடியோ மோட்லாம் போடுறோம், சிரிக்கிற மாதிரி போட்டேன். அதுக்குள்ள மேட்ச்குள்ளே போயாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இறங்க போகிறோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கடந்தேன் நான். அதுக்கப்புறம் எனக்கு வந்துச்சு, நம்ம இங்கே இறங்கல, கமெண்ட் போஸ்ட் இறங்கிடலாம், அங்கே நிறையா பலியிட மாட்டோம் சொல்லிட்டு கமெண்ட் போஸ்ட் இறங்கலாம்னு சொல்லிட்டு இறங்கும்போது ஒரு சம்பவம். ஒருத்தனை முடிச்சிருவான், ஏக்கி எடுத்துகிட்டு ரெட்டி சரி ஃப்ரெண்டாயிடலாம்னு சொல்லிட்டு ஏக்கி எடுத்து முடிச்சிருவான். வெறி ஆகிட்டேன் நான். அப்புறம் அதுக்கோங்க இவன் என்ன நடக்கணுன்ட்டு பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு கண் கூட அடிக்காது, டென்ட்டுக்குள்ளே போங்க அடிக்க ஆரம்பிச்சிடுவான் டம்முட்டு போய் பார்த்தா எனிமி. அதுக்கப்புறம் சரி நீங்களாம் போயிட்டு ஏக்கையெல்லாம் விட்டு போகலாம் சொல்லிட்டு ஏக்கையை எடுத்துகிட்டு போவேன் கைஸ். சாகு கச்சிச்சு பார்த்தா இங்கே ஒரு எனிமி, என் ஃப்ரெண்டே ஆக மாட்டான், லாஸ்ட் வரைக்கும் என்னை போட்டு தெளிடுவான் அவருங்க, போட்டு தெளிடுவான். எனக்கு வெறி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடி கீழே இறங்கி கம்பை கொடுப்பாண்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கீழே இறங்க ஆரம்பிச்சிடுவேன். கீழே இறங்கி சம்பவத்தை மட்டும் பாரு, இவன் வந்து இவனுக்கும் வேற ஒருத்தனுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்குமா, அந்த சண்டையெல்லாம் அவனை முடிச்சிருவான் இவன். அடுத்தது நான் இங்கே வெண்டிக்கை சுற்றிக்கிட்டு போனா நான் போட்டு தெரியும் பார்த்தா மேலே ஒரு எனிமி, மேலே வந்து அப்புறம் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் ஏறான்னு எழுதிட்டு இருக்கும்போது சரி அதை விட ஃபஸ்ட்டு போய் நம்ம லூட்டை எடுப்போம்னு சொல்லிட்டு இங்கே ஃபஸ்ட்டில் இருந்துச்செல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே இந்த டோக்கனை எடுத்துகிட்டு சரி இங்கே பார்த்தா இங்கே இதுக்குள்ளே போய்ட்டு பைசன் எடுத்துருவானா, சரி அப்படியே சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் இங்கே விட்டுடுப்பேன், தேவை பேக் வச்சிடும். இப்போ அதுக்கப்புறம் சரி இங்கே போய் நம்ம லூட் எடுக்கலாம்னு போய் பார்த்தா இங்கே 2 பேர் சண்டை கைஸ். அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம ஏற்றுக்கோங்க பெண்ணை கொண்டு வந்துக்கோங்க. இப்படி என்ன எனிமி இருக்கணும்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சத்தம், அப்புறம் எங்கேருந்து அடியானுங்க பார்த்தா எங்கே 2 சண்டை போட்டிருக்கானு வருங்க, போட்டு தள்ளிட்டான் இவன். இங்கே இருங்க மெடிக்கல் வருவானா, போட்டு தள்ளிட்டா போடா வெளியே, அப்படி அவனுக்கும் சரிக்கிற மட்டும் போட்டு எழுந்துருவேன். அப்படியே எல்லாத்தையும் லூட்டெல்லாம் பொறுக்கிட்டு அப்படிங்க இங்கே நல்லா பொறுக்கிட்டு போவாங்க. இங்கே ஹூக்கு கொஞ்சம் இருக்குன்னு மறந்துட்டேன். சரி அதுக்கப்புறம் பார்த்தா மேலேருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான் வாட்டு பையன், சும்மா ஆடக்கூடாதுரா அப்படின்னு சொல்லி மடிக்கிட்டலாம் சுற்றிட்டு இப்படி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி ஹூக்கு கண்ணு இருந்துச்சு, நான் பார்க்கல சரியா. அதுக்கப்புறம் இந்த கண்டெய்னர் கிட்ட போவோன்னா அப்படியும் தண்ணி அடிப்பான் போங்க இல்லைங்க, இங்கே போய் ஒளிவேன். இங்கே 2 பேர் சண்டை விட்டுருப்பானுங்களா, அவங்க ஜன்னலில் மண்டையகன் செட்டி பார்த்துருப்பாங்க அங்கேங்க பார்த்துக்கோங்க, ஜன்னல் மண்டையகன் செட்டி பார்த்துருப்பாங்க. அவனுக்கு ஒரு மண்டையை ஷாட்டு கூட தனிச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம்
சரி இவன் ஃபாஸ்ட் ஃபீஸெல்லாம் தூக்கி போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டாக பார்த்தா ஃப்ரெண்ட் ஆகிட்டாமா அப்படிலா இவன் அடுத்தபடியாடு மாட்டிக்கிச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் நம்ப வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவுமே கொடுக்கல அவன்கிட்ட. ஏன்னா சொல்லிட்டு அந்த இதுவே கொடுக்கல. அதுக்கப்புறம் இந்த இது மேலே இறங்கணும், அந்த கண்டெய்னர் மேலே இறங்கி லூட் அடிச்சுட்டு போனால் சன்னைக்கே உள்ள போட்டு தெரியும் இங்கே இருக்கவங்க பவர்லாம் விடுவான். அதுக்கப்புறம் இந்த லூட் பாக்ஸ் கிட்டே போவாங்க அதுக்குங்க. ஏன்னா ஒரு எனிமிக்கும் இன்னொரு எனிமிக்கும் சண்டை நடந்துச்சுல, அந்த லூட் பாக்ஸை போய் லூட் அடிச்சு போனால் சண்டை கேபில் போட்டு தள்ளிடுவாங்க. வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தள்ளியாச்சு. ரெட்டப்பா இருந்துச்சா போடா பாட்டு பையில போய் வீட்டுக்கு போய் பழ குடிச்சிட்டுங்க. அவ்வளோதான். அவன் ஒரு லைக் போட்டு போயிட்டானா. இப்போ ரிஃபைனரிக்கு போவேன். அப்போ சம்பவம் அடிச்சு போட்டானுங்க பார்த்துக்கோங்க. இப்போ ஞாபகம் வருது, இவன் மேலே இறங்கணும்ல, பூக்காக எனக்கு இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்துருச்சு. சரி மறுபடியும் யூட்டனை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது சரி இப்போதான் ஞாபகம் இருந்துச்சு எனக்கு. சரி பூக்கு கண்ணை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம், போய் மேலே போய் இந்த எனிமி அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிராமம் போட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு போயிருக்கேன். அப்போ என்ன நடக்குன்னு மட்டும் பாருங்க. அது இப்போ இப்படிதான் போட முடியாதான், அதனால் இந்த வீட்டுக்கு மேலே ஏறி அதுக்கப்புறம் தான் அதை விட்டு மேலே போவேன். யாருவேன் இப்படி ஏறுவோன்னா இப்போ போட்டு இப்படி திருப்பி பார்த்துக்கோங்க. இப்போ கரெக்டாக இப்படி வச்சு எனக்கு கரெக்டாக போடல. இப்போ கரெக்டாக போட்டேன்னு பார்த்தா 2 பெட்டி கிடக்குது. அட பாவி, முன்னாடியே சொல்லினா நானாக துரோகம்னு போட்டிருப்பேனே, ஏன்டா. சரி அப்படி இப்போ எப்படி கீழேன்னு பார்த்து டம் ஸ்பைடர்மேன் மாதிரி பண்ணிட்டு இருந்தால் வந்துச்சு. எப்படா சரி அப்படியே இந்த 2 டோக்கனை பொறுக்கி ரெஃபினரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்துருச்சு. எனக்கு நிறைய எனிமி மாட்டுவானு, அவனுக்கு தக்காளி போட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு துரோகம் மூமெண்ட் பார்ட் 2 என்ன எனக்கு அது ஃப்ரீயாக டைம் கிடைக்கும்போது நான் எடுத்து போடுறேன். ஓகேங்களா, ஒரு பார்ட் 10 வரைக்கும் அந்த வீடியோ போடுவேன். அதுக்கப்புறம் நிறுத்திடுவேன். அதுக்கப்புறம் பைத்தியம் இது நிறையா பிஆரில் மேட்சஸ் அந்த மாதிரிலாம் போடுவேன். சரிங்களா, நிறைய வீடியோ போடுவேன். எனக்கு அவ்வளோக்கா எடிட்டும் பண்ண தெரியாது, பரவாயில்ல. நானும் ஒரு காலத்தில் பெரிய ஆளாக உண்டா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் தொடர்ந்து. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, எப்படி மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜிப்லைனு, சரி ஜிப்லைன் பூஸ் போயிடலாம். அதுக்காக இப்படி பார்க்காம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்லைன் விடுவேன் போவேன். இங்கே இருக்கோங்க போயிட்டு இப்போ மேலே போயிட்டு சம்பத்தை போட்டு வந்துடலாம். நிறையவே சண்டை விட்டுருக்கானுங்க. இன்றைக்கி சம்பவமே அவன்தான் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போவாங்க. இங்கே மேலே வந்து சண்டை போடுவான், அங்கே ஒரு மேலே ஒரு சண்டை போடுவான். நல்லா கடைசியில் நீ போட்டு தள்ளிடுவானு. இந்த டோக்கன் எடுத்துட்டு இங்கே போவானே, எங்கடா இனி சொல்லிட்டே கிடக்குறானு, எங்கடா இப்போ அடிக்கணும்டாடி அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டே கண்டிப்பான். அப்போ தெரிஞ்சு சரி நம்ம மேலே போய் பார்க்கலாம் என்ன இருக்காங்களா, இல்லைன்னா மேலே போய் பார்க்கலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டோக்கன் எடுத்துகிட்டு அப்படியே போவேன். இங்கே இருக்கோங்க பார்த்தீங்கன்னா இந்த சைடு போய் இல்லைங்க இப்போ மேலே போயிட்டுனா பாருங்க, பின்னாடி இருந்து விடணும் பாருங்க, டம்முன்னு விடுறானா. ஒரு தாட்டி ஸ்கைலர் விட்டாங்க பார்த்துக்கோங்க. ஒரு தாட்டி ஸ்கைலர் விட்டானா அதுங்க. அடுத்த தாட்டி எப்படி ஸ்கைலர் 2 தாட்டி ஸ்கைலர் விட்டான் பாருங்க. வேறு ஏசி போட தள்ளிக்கிட்டான். சரி அடுத்து இன்னொரு மேட்ச்சு போட்டேன். இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா எமௌண்ட் போட்டு ஜாலி பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் எமௌண்ட் போட்டு அதுக்கப்புறம் இந்த மேட்ச் பருமடா, இது ஒரே ஒரு மேட்ச் தாங்க பருமடா வந்துச்சு தெரியுமா. நான் வெறி ஆகிட்டேன். ஒரே ஒரு மேட்ச் வந்து பருமடா வந்துச்சு.
எல்லாமே வேறு மாதிரி வந்துச்சு. சரி இப்போ வந்து என்ன நடிக்கன்னு சொல்லிடலாமா? அப்போ கிளாக் டவரில் இறங்கும் கைஸ். ஒரு ஃப்ரெண்டு எனக்கு அடிச்சிட்டான். ஒரு துரோகம் இருக்கு. ஆனால் இன்னொருத்த வந்து என்னை அடிச்சிட்டான் கைஸ். ஆரம்பத்தில் என்னை அடித்தான். அம்மா மறுபடியும் என்னை அடிக்கிறான். 2 கிலோ அடிச்சிட்டான். நீ பார்த்துக்கோங்க. கிளாக் டவர் நிறைய பேர் சண்டை விட்டுருப்பாங்க. சரி இங்கெல்லாம் இறங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்பி இந்த வீட்டில் போய் லூட் அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். இந்த வீட்டில் இங்கே ஒரு வீடுன்னு சொல்லுங்கள். இந்த வீட்டில் போய் இந்த 2 வீட்டில் லூட் அடிச்சுட்டு போயிட்டு சம்பவம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லூட்டெல்லாம் அடிச்சுட்டு போவேன். அதுக்கப்புறம் தான் சம்பவம் ஆரம்பிக்க போகுது. பார்த்துக்கோங்க. ரெட்கல்லாம் கட்டுது மாப்பிள்ள அப்படின்னா என்னடா எனக்கே தெரியல வருங்க. சரி அதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்து பிஎஸ்எஸ் தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோக்கன்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே இந்த டோக்கன் எடுத்துகிட்டு மேலே போகலாம். மேலே போய் சம்பவம் பண்ணலான்னு சொல்லிட்டு மேலே போனால் நானும் இங்கே உட்காந்துருக்காங்க. வெறியாயிட்டு நான் எனக்கு தெரியல. சரி அப்படியே மேலே போயிட்டு நானெல்லாம் ஃப்ரெண்டு போட்டு சட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டுக்கு அசால்ட்டாக எதுவுமே தெரியாது. எனக்கு ஓடுவாங்க போட்டு தள்ளிக்கிட்டான். ப்ரோ ஃப்ரெண்ட் ஆகிட்டு மறுபடியும் போட்டு தள்ளிடுவான். வெறியேறிச்சு எனக்கு. ஏன்டா இப்போ இருக்கீங்க? ஒரு இவனே தான் கைஸ் பார்த்துக்கோங்க. இவன் பேர் பார்த்துக்கோங்க. அட்பாசி சோறாவா என்னமோ. ஆனால் லாஸ்ட்டு சோறாவதில்ல பார்த்துக்கோங்க. இப்போ வருங்க கீழே இறங்குவேண்ணா. கீழே இறங்கிட்டு ஒருத்தனை ஃப்ரெண்டு பிடிச்சிட்டேன்னா கன் இல்லை. அப்புறம் ஃப்ரெண்டு பிடிச்சிருவேன். அவனே என் ஃப்ரெண்ட் ஆயிடுவான். அடுத்தது லாஸ்ட்டு ஏதோ பண்ணுவேன் கரெக்ட் ஞாபகம் போட்டு இவனே மறுபடியும் வந்து போட்டு தள்ளிடுவான் பாருங்கள். இப்போ எனிமே மாட்டிக்கிட்டானா இவன் தான் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டான். என் கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டான் இவன். இப்போ லாஸ்ட் இடத்துல வந்து விட்டுட்டான்டா. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டானா இவன் என்ன மெடிக்கிட்டும் இல்லை. மெடி போடுறான்னு சொல்லிக்கிட்டே கிடப்பேன். மெடி போட மாட்டான். லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா பிரேக் டான்ஸர்லாம் வரானுங்கிட்டாடி அப்படின்னு சொல்லிட்டு மறந்து மஞ்சு ஓடுவேன். அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய் ஒளிஞ்சிப்பேன். இவனுக்கு 2 சண்டையில் முடிச்சிடும். அடுத்துட்டு நான் ஃப்ரெண்டு பிடிச்சவன் வந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போனால் அடித்து முடிச்சிடுவான். சரிங்களா? அப்படியே சென்னைக்குள்ளே போயிட்டு லூட்டை எல்லாத்தையும் எடுத்துடலான்னு சொல்லிட்டு போனால் இந்த கேம் மட்டும்தாங்க கிடச்சிது. சரி இது சாச்சு துரோகம் போட்டால் பார்த்தா மறுபடியும் அட்பாசி சோறா வந்து அடித்து போட்டான். வெறியாச்சு. சரி விடு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அடுத்த மேட்ச் போட்டேன். இந்த மேட்ச்சில் நெக்ஸ்டரா இந்த புள்ள தாங்க ஈஷன் அடிக்க நல்லா வச்சுக்கோங்க. அந்த பிள்ளைய இந்த பிள்ளை தான் எனக்கு தெரிஞ்சா இந்த பிள்ளை தான் நீ அடிச்சிருக்க பாருங்க. வெள்ளை சட்டை போட்டிருக்கா மியாவும் நீ முட்டை போய் சிரிக்க போடணும். இந்த மூட்டில் வச்சுருக்கோங்க எவனும் சிரிக்கிற மாட்டு போடுறான். நானும் சிரிக்கிற மாட்டு போடுறேன். ராணி பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிற மூட்டில் போட்டு கிடப்பேன். இங்கே பிளாக் டிஷர்ட் இருந்தால் நான் பிளாக் டிஷர்ட்டில் ஆடுறோம் அமௌண்ட்டில் ஓட்டுதான். சரி அப்படியே சொல்லிட்டேன். இப்போ நான் வந்து பாக்ஸிங் ஜிம்மில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்குவேன். கீழே இறங்கும்போது மறுபடியும் ஒரு சம்பவம். ஏன்டா என் ஃப்ரெண்ட் வருவாங்க. அவனே போட்டு தருவான். அந்த புள்ள நீ போட்டு தருவிடும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் பாக்ஸிங் ஜிம்மில் அந்த புள்ள பாக்ஸிங் ஜிம்மில் இறங்கணும்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல பார்த்துக்கோங்க. மொத்தம் 2 பேர். அதில் ஒரு புள்ள என் கூட ஃப்ரெண்டானவன். பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு மட்டும் வருங்க. வெறி ஆகிடு நான் சரிமா பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ரொம்ப செகண்ட் நிறைய நிமிஷம் போச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோக்கா எடிட் பண்ண தெரியாது, கற்றுக்க பண்ண தெரியாது அவ்வளோக்கா. இங்கே ஸ்டார் 1 மார்க்ஸ் கிடைக்குமா, 1 சிப் கிடைக்குமா. அதுக்கப்புறம் இங்கேயும் போவோம். அங்கேயும் ஸ்டார் 1 சிப்பு. ஏன்டா 2 ஒரே கண்ணை விழுவுறீங்க, ஒரு MP50 கொடுங்கடா போட்டு சொல்லிடலாம் சொல்லிட்டு எடுத்துகிட்டு போவாங்க. அந்த பிள்ளைய நோட் நான் வச்சுக்கோங்க பார்த்துக்கோங்க. என் ஃப்ரெண்ட் ஆகும் அங்கே இருங்க அவன் நின்றுருக்கலாம். ஃப்ரெண்ட் ஆயிடுவேன். அவனு நல்லா அடிச்சுட்டு ஃப்ரெண்ட் ஆயிடுவான். அப்போ பார்த்தா இந்த புள்ள வந்து போட்டு தள்ளிடுச்சு. பார்த்தீங்களா லாபியில் அந்த பிள்ளைய பார்த்தீங்களா, அவன் என்ன போட்டு தர நான் வெறி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடி கீழே ரிவேஞ்ச் கிடைப்பேன்டா அப்படின்னு சொல்லி மறுபடி கீழே இறங்கப்போ அதான் மறுபடியும் ஒரு ஆப்பு பார்த்துக்கோங்க. இந்த வீட்டில் இறங்கண்ணா டேரெக்டாக பாக்ஸிங் ஜிம்மில் இறங்கினா ஓலப்பழம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு
இந்த வீட்டுக்குள்ளே போய் இறங்கி மேக்டன் கட்டிக்க அந்த மேக்டன் இடத்துல அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல எல்லாம் லோட்டி கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே மேலே போவோம் கைஸ். அப்போ ஒரு ஆப்பு முடி எடுத்துக்கோங்க. இவங்க எல்லாம் சண்டை போட்டுருப்பானுங்க. இங்கே இருங்க ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுப்பேன். அதை சண்டை போட்டு முடிச்சுட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நான் அடிப்பேன். எடுத்துக்கோங்க அங்கே சண்டை போட்டுருவானுங்களா. இங்கே நான் ஒளிஞ்சிக்கிட்டேன்னா இல்லைங்க அங்கே தருங்க வருவோம் பாருங்க. அங்கே தோற்று வருவோம் பாருங்க. நான் அங்கே இருங்க இவங்ககிட்ட தானே ஃப்ரெண்டாகுங்க. பார்த்துக்கோங்க இதெல்லாம் கண்டிப்பாக அவன் ஃப்ரெண்டே ஆக மாட்டான் கடைசி வரை. பார்த்துக்கோங்க அதுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. போட்டு தெளிவுறோம் பாருங்க. நீ பார்க்கல நீ பார்த்த உடனே எடுத்து டம்முன்னு அழுத்த ஆரம்பிச்சிட்டான். டே அவன் ஃப்ரெண்டுடா. நான் ஃப்ரெண்டுன்னு சொல்லும் போது டவுன் அடிச்சு போட்டான். மறுபடியும் இன்னொரு மேட்ச் போடலாமான்னு சொல்லிட்டு இன்னொரு மேட்ச் போட்டேன். இந்த மேட்ச்சில் ஒருத்தனையும் வச்சு அடித்தாங்கன்னு பார்த்தா இவன் தாங்க கல்லை மாட்டுவான். ஆகுத்துவங்க இவருக்கான்ல இவன் கல்லில் மாட்டிடுவாங்க. பார்த்துக்கோங்க இவன் சிரிக்க மட்டும் வெறியேற்றிட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் அவன் குண்டி பிடியை மட்டும் விடுவானா என்னை மட்டும் விடான்னு சொல்லி ராஜு அமௌண்ட்டில் வச்சுருக்காங்க. ராஜு அமௌண்ட்டில் வச்சுருக்கான். அடப்புதான் அவன் குண்டி பிடியை மட்டும் போடுவானா. அடுத்துட்டு வருங்க ராஜா அமௌண்ட்டில் போடுவான். ஆனால் அப்போ கூட செச்சுட்டாங்க. எடுத்துக்கோங்க போடுவான் பாருங்க. பார்த்தீங்களா போடுறான் பார்த்தீங்களா எப்போ ஒரு ப்ரோ பிளேயரு பார்த்தீங்களா. இப்போ பாருங்க பெண்ணை நட்டக்கொண்டு மட்டும் பாருங்க. அந்த மன்மதன் குஞ்சு பாருங்க. பார்த்தீங்கன்னா மறுபடி கமெண்ட் போஸ்ட்டுக்கு இறங்கலாண்டா. அப்போ தான் நிறைய எண்ணிஸ் நம்ம கையில் மாட்டுவோன்னு சொல்லிட்டு கமெண்ட் ஃபஸ்ட்டே இறங்குவேன். அதுக்கப்புறம் வச்சிருவானுங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. சரிங்க இவங்க என்ன நடக்குன்னு மட்டும் பாருங்க. சாம்சங் எடுத்துருவானா அப்படியே இந்த இடத்துல எல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது நல்லா நோட்டீஸ் போகும்போது எங்கள் டட்டுஷா கடைசி வரைக்கும் இருக்க மாட்டான். அந்த டட்டுஷா ஃப்ரெண்டெல்லாம் பார்ப்பேன். நான் ஃப்ரெண்டு கடைசி வரைக்கும் வாங்க மாட்டான். என்ன நடக்குன்னு மட்டும் பாருங்க. லூட் அடிச்சுப்பானா என்னை பார்த்துட்டானா என்னன்னு தெரியல. சரி அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டானா அவன் அடிச்சு தள்ளிட்டான் போட்டு தள்ளிட்டான். வெறியே நான் மறுபடியும் ரிவெஞ்ச் கூட்டு போண்டா அப்படின்னு சொல்லும் போது கீழே இறங்கி ரிவெஞ்சு கொடுக்கலான்னு போகும்போது தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. இன்றைக்கி நான் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. அவ்வளோதாங்க கைஸ். பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிறந்து கொள்வது இட்ஸ் மீ லூசிபர். அவ்வளோதான் ஏங்க இவனே தாங்க இந்த டிமேட் அடித்து போட்டுறோம். பாய். ஒன்றிலிருந்து விடை பெறுவது இட்ஸ் மீ லூசிபர். பாய். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகேங்களா. அடுத்த வீடியோ நாளைக்கு என்னால் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது நான் வீடியோ வர்றேன். பாய் கைஸ். பார்த்தீங்களா 28 மைனஸ் என்ன பண்ணுறது. உங்கள் சேனல்